அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்தா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு சாஸஸ் எதுவுமே தேவையில்லை, அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப சிம்பிள், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு பாஸ்தா எடுத்துக்கிறீங்களோ அதோட 2 இல்லை 3 மடங்கு தண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ஒரு 2 ட்ராப் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே பாஸ்தா எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு பாஸ்தா வேக விட்டுருக்கேன். இந்த மாதிரி மூடி போட்டு அடிக்கடி க்ளோஸ் பண்ணும்போது பார்த்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி எடுங்க. இல்லைனா டக்குன்னு அது பொங்கி ஸ்டவ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அழுக்காயிரும். இப்போ பாஸ்தா பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. எனக்கு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் ஆச்சுங்க. ரொம்பவும் குழைய விட்டுறாதீங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ பச்சை தண்ணி சேர்த்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி சட்டகம் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம ரெசிபி செஞ்சு முடிக்கிற வரைக்குமே உங்களுக்கு பாஸ்தா குழையாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 இல்லை 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 4 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாய், அதையுமே நல்லா பூண்டோட சைஸ்க்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வதங்கி நல்லா ஒரு ஃப்ளேவர் வருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும், கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்துட்டாலே போதும். இது கூட நான் இப்போ காய்கறிகள் சேர்த்துக்கிறேன். இது வெஜிடபிள்ஸ் சேர்க்காம கூட நீங்கள் செய்யலாம், இல்லை ஒன்றுக்கு மேலே வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் அந்த மாதிரி. நான் இன்றைக்கி ஒரே ஒரு குடமிளகா மட்டும் அந்த வெங்காயம் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்காங்க. சேர்த்திட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வெந்து வந்துடும். ரொம்ப வேக விட வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸோடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் நான் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 5 பேருக்கு பாஸ்தா செய்கிறேன். ஸோ 4 பெரிய சைஸில் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். அதை உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா வாட்டரெல்லாம் நல்லா கம்மியாகி கொஞ்சம் சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4லேருந்து 5 போல் வரமிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே உள்ளே சேர்த்திக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தால் இதுக்கு பதிலாக நீங்கள் அதை கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர், 2மே சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பாஸ்தா வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கறனால இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா செக் பண்ணிவிட்டு கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா குறுகி வரும்போது ஒரு 1/2 லெமனோட ஜூஸை மட்டும் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1/2 லெமன் போதுங்க, அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்த வேண்டாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பத்தலைன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற மக்ரோனி, அதாவது பாஸ்தாவை எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு. நான் இந்த காய்கறிகள் வதக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த சட்டகத்தை வச்சு ஒரு 2 டைம் போல் அந்த மக்ரோனியை நான் அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருந்தேன். அதனால தாங்க உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இந்த டிப்பை கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். அந்த பாஸ்தாவில் பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவுமே நல்லா பிடிச்சு வந்திருக்குங்க. இப்போ ஃபைனலாக இது கூட ஒரு ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் நான் ஒரிகனோ சேர்த்துக்கிறேங்க. இது இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. நான் 10 ரூபா பேக்கெட் தாங்க ஓப்பன் பண்ணி நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பாஸ்தா நமக்கு டோட்டலாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இதில் நம்ம எக்ஸ்ட்ரா எந்த மசாலா தூளுமே சேர்க்கல. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.